بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: ولخلوف فم الصائم أطيب عند الله من ريح المسك، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் பெருங்கருணையினால் எந்த மாதத்திற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருந்தோமோ அந்த மாதத்திற்கு மிக நெருக்கமாக வந்துவிட்டோம். அல்லாஹுடைய நாட்டம் அத்தகைய புனித ரமதான், அதனுடைய பிறை இன்ஷா அல்லாஹ் பிறை பார்க்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், பிறை நம் கண்களுக்கு நேரடியாக தெரிந்துவிட்டால் அல்லது நம்பகமான தகவலை அடிப்படையாக கொண்டு காசி சாஹிப் அவர்கள் பிறை பார்த்ததாக அறிவிக்கப்பட்டால் ரமலான் பிறந்துவிட்டது என்ற அர்த்தம். ஒருவேளை நாமும் பார்க்கவில்லை, பார்த்த நம்பகமான தகவல் இல்லை என்பதால் காசி அவர்கள் பிறை பார்க்கப்படவில்லை என்று அறிவித்துவிட்டார். நாளைய தினம் ஷாபானின் பிறை 30ஆக பார்க்கப்படும். ஆனால் நாளை மறுநாள் ரமலான் பிறை 1. நாளை மகரிபில் ரமலான் ஸ்டார்ட் ஆகும். அதில் எத்தகைய மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அந்த அளவிற்கு மிக நெருக்கமாக நாம் வந்துவிட்டோம். ஒருவேளை இன்று பிறை பார்க்கப்பட்டு விடுமானால் இன்னும் சில மணி நேரங்களில் ரமலான் நம்மை வந்தடைய இருக்கிறது என்பது அதன் பொருளாகும். பொதுவாக இது விஷயத்தில் தேவையற்ற குழப்பங்களை நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். காதி சாஹிப் அவருடைய அறிவிப்பை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்பட வேண்டும். அது தார்மீக கடமை. தேவையற்ற குழப்பங்களுக்கு அறவே இடமளிக்காமல் எஸ்ஆர்னோ எதுவாக இருந்தாலும் சரி, ஏனெனில் வெறுமனே அவர்கள் அதை அறிவிக்க மாட்டார்கள். மிகச் சரியான தகவல் அடிப்படையாக கொண்டு மட்டுமே பிற விஷயத்தில் காசி முடிவெடுப்பார்கள் என்பதை நாம் தெரிவிக்கின்றோம். ரமலானை பொறுத்தவரை மோமின்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்ற மிகப்பெரிய நியாமத்துகளில் ரமலான் ஒன்று. ஏதோ 10ஓடு 11ஆக 12 மாதங்களில் ஒரு மாதம் ரமலான் வருகிறது என்று நாம் அதை கடந்து சென்று விட முடியாது. அந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியையும் மோமின்கள் அதை அனுபவிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தரவிருக்கக்கூடிய அளப்பரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ரமலானை பற்றி அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு தகவல் மிக முக்கியமானது. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று வரும். சொல்லுவாங்க, ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆகிரி யௌமி மின் ஷாபான். ஷாபானுடைய கடைசி நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு ஹுத்பா கொடுத்தார்கள். ஷாபானுடைய கடைசி நாளில் அப்படின்னு சொன்னா, இன்று தற்செயலாக இன்றைய வெள்ளிக்கிழமை இது ஷாபானுடைய கடைசி நாளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அப்ப இந்த நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த ஹுத்பா, அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பெருமானார் இப்படி சொன்னார்கள்:
ஐயுஹன் நாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீம், உங்களை மிக கண்ணியம் நிறைந்த மாதம், மகத்துவம் நிறைந்த மாதம் உங்களுக்கு வர இருக்கிறது. முபாரக்குன், பரக்கத்து நிறைந்த மாதம் உங்களை வந்தடைய இருக்கிறது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் ഖൈറുൻ மின் அல்ஃபி ஷஹ்ரின், அந்த மாதம் எத்தகைய மாதம் எனில் அதில் உள்ள ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீலத்தன், அந்த மாதத்தின் பகல் நேரங்கள் நோன்பு வைப்பதை அல்லாஹ் ஃபர்லாக இருக்கிறான். வ கியாம லைலிஹி ததவ்வுஅன், அந்த மாதத்தின் இரவு நேரங்களில் நின்று வணங்குவதை உபரி வணக்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மன் தகர்ரப ஃபீஹி பி ஹஸ்லத்தின் மினல் ഖൈர், யார் அந்த மாதத்தில் ஒரு நன்மையை செய்வாரோ கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, இதர மாதங்களில் அவர் ஒரு ஃபர்தை செய்வதை போன்று கருதப்படுவார். ஒமன் அத்தா ஃபீஹி ஃபரீலத்தன், இந்த மாதத்தில் ஒருவர் ஒரு ஃபர்தை நிறைவேற்றினால் கான கமன் அத்தா 70 ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, இது அல்லாத மாதங்களில் 70 ஃபர்துகளை நிறைவேற்றிய போன்றவராவார். மேலும் இதனுடைய முதல் பகுதி ரஹ்மத்தாக, மையப்பகுதி மஃபிரத்தாக, இதன் இறுதி பகுதி நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்ற பகுதியாக இருக்கிறது என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஹஸரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பார்கள். மோமின்களே, இதில் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, ரமலான் மாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருன் அதீம், கண்ணியமும் மகத்துவம் நிறைந்த மாதம் என சொல்கிறார்கள். அந்த அதீம் என்கிற வார்த்தை பொதுவாக சாதாரணமான வார்த்தை அல்ல. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் சொல்வான், பஹுவல் அலியுல் அதீம், அவன் உயர்வானவன், மகத்துவம் கண்ணியம் நிறைந்தவன். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல் அலியுல் அதீம், அவன் மகத்துவமும் கண்ணியம் நிறைந்தவன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை கூறுகின்ற பொழுது குர்ஆன் கூறும், வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மிக உயர்ந்த கண்ணியம் நிறைந்த குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று. குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் இந்த ஆயத்திற்கு விரிவுரை எழுதுகின்ற பொழுது ஒரு தகவலை சொல்வார்கள். சிறந்த குணம் என்பதற்கு அரபு மொழியிலேயே பல்வேறு வார்த்தைகள் உண்டு. ஹுலுகுன் ஹசன் என்று சொல்லலாம், ஹுலுகுன் கரீம் என்ற வார்த்தை பயன்படுத்தலாம், ஹுலுகுன் சாலிஹுன் என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்பாட்டில் உண்டு. அவைகளுக்கும் நற்குணம், சிறந்த பண்பு என்றுதான் சொல்லப்படும். ஆனாலும் அதீம் என்ற வார்த்தையில் மற்ற வார்த்தைகள் எல்லாம் ஏதேனும் சில தகவல்கள் அதில் இருக்கும், சில பண்புகள் விடுபடும். அதீம் என்ற வார்த்தையில் எத்தகைய உயர்ந்த பண்புகளும் எதுவுமே விடுபடாது. எல்லா உயர் பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அதீம் என்ற வார்த்தை என்று இந்த ஆயத்தின் விரிவுரையில் குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் குறிப்பிடுவார்கள். மோமின்களே, அந்த அளவிற்கு மிக மேலானது இந்த வார்த்தை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ ரமலானை சொல்கின்ற பொழுது ஷஹ்ருன் அதீம், கண்ணியம் நிறைந்த மாதம் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அதே போன்று குர்ஆனுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்தும். வலகத் ஆதைனாக சபஅ மினல் மசானி வல் குர்ஆனல் அதீம், திரும்ப திரும்ப ஓதுகின்ற 7 வசனங்களையும் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் நாம் முழு குர்ஆனையும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் என்று கூறுகின்ற பொழுது வல் குர்ஆனல் அதீம், கண்ணியமும் மகத்துவமும் அந்தஸ்தும் நிறைந்த குர்ஆனை தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்வானது என்று கேட்டார். மக்காவாசிகள் ஒரு கட்டத்தில் சஃபா மர்வா தங்கமாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்கிறார்கள். பெருமானாரிடத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வசனத்தை இறக்கி வைத்தான். அவலம் யக்ஃபியும் அன்னா அன்ஸல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், இவர்கள் சஃபா மர்வாவை, சஃபாவுடைய மலை தங்கமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இவர்களுக்கு நான் குர்ஆன் ஷரீஃபை இறக்கி தந்திருக்கின்றேனே, அது அவர்களுக்கு போதாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்னைக்கு பிராக்டிக்கலா துனியவி ரீதியா பார்த்தா கூட சஃபா மலை மர்வா தங்கமா இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு சாப்பிட முடியும் சொல்லுவாங்க. ஒரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி உட்கார்ந்து சாப்பிட்டா ஒண்ணுமே தேராதுன்னு சொல்லுவாங்க. டெய்லி உழைச்சுக்கிட்டே இருக்கோம், சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சமாளிக்க முடிகிறது. இருக்கிற காசை, பெட்டியில இருக்கிற காசை எடுத்து சாப்பிட்டா எவ்வளவு இருந்தாலும் காணாமல் போய்விடும். சஃபா மர்வா தங்கமாக இருந்தால் என்ன பலன் அவர்களுக்கு கிடைத்திருக்குமோ அதை விட புற உலகியல் ரீதியான பலன்களையும் அல்லாஹ் அந்த மக்களுக்கு தருகிறான். ஹஜ் உம்ராவின் வழியாக கோடிக்கணக்கான மக்களை ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் மக்காவில் இருக்க வைக்கின்றான். ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது, உலகின் விமான பயணங்களில் அதிகமாக மக்களை கொண்டு செல்கின்ற அந்த பிளைன்கள்ல மிக முக்கிய இடத்தை வகிப்பது சவுதியா ஏர்லைன்ஸ் சொல்றாங்க. என்ன காரணம்? லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் புனித ஹஜ்ஜுடைய யாத்திரைக்காக
புனித உம்ராவிற்காக செல்கிறார்கள். இவர்களுடைய விமானங்கள் போதாமல் உலகத்தின் பல்வேறு கம்பெனிகளும் அதற்காக இயக்குகின்றன என்று சொன்னால் எவ்வளவு மக்கள், இதனால் கிடைக்கக்கூடிய வருமானம், இவர்கள் அங்கு போய் தங்களுடைய பணத்தை செலவு செய்யக்கூடிய நிலை, இவைகள் எல்லாம் ஒரு நிரந்தரமான சஃபா மருவா தங்கமாக இருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதை விட பல்லாயிரம் கோடி மடங்கு ஒரு புற அடையாளத்தையும் வசதி வாய்ப்புகளையும் கூட அல்லாஹ் அந்த மக்களுக்கு தருகின்றான் அல்லவா. இப்படி பார்த்தால் கூட அதான் சொல்ல, அவலம் அண்ணா அன்சல்னா அலைக்கல் கிதாப யுத்லா அலைஹிம், உங்கள் மீது ஓதப்படுகின்ற வேதம் தரப்பட்டிருக்கிறது, இது உங்களுக்கு பத்தாதா என்ற அர்த்தத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்கின்றான். மோமின்களே, அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் ரமலானுடைய அந்தஸ்தை புரிந்து கொண்டால் அதற்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவமே வேறு விதமாக இருக்கும். பெரியார்கள் மகான்களுடைய வரலாறு அதைத்தான் சுட்டி காண்பிக்கிறது. ஹஸரத் இமாம் முஜத்தித அல்ஃபசானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது வார்த்தை சொல்வார்கள், ரமலான் எத்தகையது என்று சொன்னார், பரக்கத்துடைய விஷயத்தில் ரமலான் கடல் போன்றது. பரக்கத்துடைய விஷயத்துல ரமலான் கடல் போன்றது. ஸல்லல்லாஹு குறிப்பிட்டு சொன்ன ஷஹ்ருன் அலீம் முபாரக்குன், பரக்கத்து நிறைந்த மாதம். ரமலான் பரக்கத்து விஷயத்தில் கடல் போன்றது. மற்ற மாதங்கள் பரக்கத்தில் அதில் ஒரு துளி அளவுக்குத்தான் இருக்கும். கடல் எவ்வளவு பிரம்மாண்டம் மிக்கது. கடல்ல எவ்வளவு நமக்கு இன்னைக்கு உணவு தேவைகளை கடல் எவ்வளவு பூர்த்தி செய்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எதையும் வெறுமனே வைப்பதில்லை. இன்னைக்கு நாம் வசிக்கக்கூடிய நிலப்பகுதி சுமார் 30% கீழே, அதை விட கிட்டத்தட்ட 70% கடலை அல்லாஹ் வச்சிருக்கிறான் பல்வேறு நன்மைகளுக்காக, நம்முடைய உணவுக்காக. மக்களுடைய உணவு தேவையில் மிகப்பெரிய பங்களிப்பு செய்வது கடல்கள். நம் இங்கு ஏற்படக்கூடிய பல்வேறு அசுத்தங்களை கடல் நீரை கொண்டுதான், அந்த உப்பு நீரால் தான் சுத்தம் செய்யப்படுகிறது. மாசடைகின்ற காற்று கூட அந்த உப்பு நீரை கொண்டுதான் சுத்தம் செய்யப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அதை சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எண்ணற்ற நியாமத்துகளை கடலில் வைத்திருக்கிறார். பிரமாண்டமிக்க வெள்ள பிரளயங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதனுடைய பாதிப்பு குறைய வேண்டுமானால் அவைகள் அனைத்தும் கடலில் போய் சேருவதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும். கடல்ல போய் எங்கெல்லாம் முறையாக சேர்ந்து விடுகிறதோ அங்கே பெரிய வெள்ள பாதிப்புகள் ஏற்படாது. அங்கே போறதுக்கு சரியான வழி இல்லையானால் பிரச்சனை, மக்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப மக்கள் வெள்ளத்துல பாதிக்கப்படுறாங்க. இந்த தண்ணி ஏற்கனவே நிறைய இருக்கு, இந்த தண்ணி எல்லாம் கடலுக்கு போகுது. அப்ப கடல் பிரச்சனை ஆகணுமே, ஒன்னும் ஆகாது. அது வாட்டுக்கு எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு கம்மன் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அப்படித்தான் அதை வைத்திருக்கிறான். எவ்வளவோ குப்பைகளை கொட்டுகிறார்கள், அதையும் தாண்டி அது தன்னை சுத்தமாக வைத்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா புனித ரமலானுடைய பரக்கத்துகள் அப்படிப்பட்டவைகள் தான். அதனாலதான் அடியார்களுடைய எவ்வளவு பெரிய பாவங்களையும் ரமலான் மன்னித்து விடுகிறது, சத்தம் இல்லாமல் மன்னித்து விடுகிறது. பெரிய பிரச்சனை ஆக்கிறதே இல்லை. அல்லாஹ் அதுக்காகத்தான் நம்மளை நோன்பு வைக்க வைக்கிறான், இரவுல தொழுக வைக்கிறான், தஹஜ்ஜுத் தொழுக, இஸ்திஃபார் செய்யுங்க, என்னிடத்துல பாவமன்னிப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் வைக்கிறான். அத்தகைய சூழல்களை ஏற்படுத்தி அல்லாஹ் தன் அடியாரின் பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மேலும் சொல்லப்படும் ரமலான் அவ்வளவு மகத்துவம் நிறைந்தது என்பதால் தான் ரமலான் அல்லாஹுடைய ரஹமத்துகள் அப்படியே பொங்குகிறது. ரஹமத்துலாம் கொட்டப்படுது. ரஹமத்து கொடுக்கப்படுகிறது என்று சொல்வதற்கு இல்லை, ரஹமத்துகள் கொட்டப்படுகின்றன. சல்லல்லாஹு சொல்வாங்கல்ல, நீங்க ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா 70 ஃபர்து, ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா ஒரு நஃபிலான வணக்கத்தை நிறைவேற்றினா ஒரு ஃபர்துக்கு சமம், ஒரு ஃபர்தை நிறைவேற்றினா 70 ஃபர்துகள். என்ன காரணம்? இது மகத்துவமான மாதம், இதுல அல்லாஹுடைய அருள்கள் கொட்டி கிடக்கும் மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எந்த செயலையும் சாதாரணமாக பார்க்க மாட்டான். இங்கு நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு சின்னஞ்சிறு செயல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தும் மரியாதையும் உண்டு என சொல்லப்படுகிறது. மேலும் முஃமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பார்க்கலாம். ஸல்லல்லாஹு சொல்வாங்க, வல ஹலூஃபு ஃபமி ஸாயிம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். இந்த மாசத்துல நீ நோன்பு வைக்கிறீங்களே, உங்களுடைய நோன்பின் வாடையை கூட அல்லாஹ் எப்படி பார்க்கிறான் தெரியுமா? கஸ்தூரியை விட, கஸ்தூரியின் உயர் மனத்தை விட சிறந்ததாக அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்விடத்தில் ஒரு நோன்பாளியின் வாயிலிருந்து வருகின்ற வாடை கஸ்தூரியின் வாடையை விட உயர்ந்ததாக சிறந்ததாக இருக்கிறது என எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். மேலும் நோன்பாளிகளுக்காக மலக்குமார்கள் துஆ செய்வதாக சொல்லப்படும். நோன்பாளிகள் களைப்படைகின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் ஒதுங்குவதற்காக சொர்க்கத்தை தயார் செய்கிறான். ரமலானுடைய கடைசி இரவில் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஹஸரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வரும். சொல்லுவாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், உஅதியது உம்மதி ஃபீ ஷஹ்ரி ரமலான் 5 லம் யுஅதஹுன்ன நபிய்யுன் கப்லி. அல்லாஹ் ரமலான் மாதத்தின் வழியாக
என் உம்மத்திற்கு 5 சிறப்புகளை தந்திருக்கிறான். இதற்கு முன்பு நபிமார்கள் கூட அத்தகைய சிறப்புகளை பெற்றதில்லை என்று கூறிவிட்டு சொன்னாங்க. நம்பர் 1 என்ன, ரமலானுடைய முதல் நாள் தொடங்கி விட்டாரே, நஸரல்லாஹு தஆலா இலைஹிம், அல்லாஹ் அந்த அடியார்களை என்ற உம்மத்தை கருணை பார்வை கொண்டு பார்ப்பான். இறைவனின் கருணை பார்வை யார் மீது பட்டு விட்டதோ லம் யுஅதிபுஹு அபதன், அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். இரண்டாவது சொல்லதான் சொன்ன இரண்டாவது சிறப்பு, ஃபஇன்ன ஹலூஃப அஃவாஹிம் ஹைன யும்சூன் அத்யபு இன்தல்லாஹி பிர்ரிஹில் மிஸ்க், பசியின் காரணமாக காலையிலிருந்து பசித்திருந்த அவர்கள் மாலை நேரத்தில் பசியின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வாடை, அது பெரிய மனமிக்க வாடை அல்ல. வெளிப்படையாக பார்த்தால் சற்று வித்தியாசமான கொஞ்சம் கஷ்டத்தை தருகின்ற பேட் ஸ்மெல்லு தான், அப்படித்தான் இருக்கும் சொல்லலாம் சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்மெல்லுக்கு அல்லாஹ் என்ன மரியாதை கொடுக்கிறான், அவனிடத்தில் அது கஸ்தூரியை விட சிறப்பாக இருக்கிறது. மூன்றாவது, ஃபைனல் மலாயிகா தஸ்தக்ஃபிர் லஹும் ஃபீ குல்லி யௌமின் வ லைலா, ஒவ்வொரு நாள் ரமலானின் பகலிலும் இரவிலும் என் உம்மத்திற்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். நான்காவதாக சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா யஅமுரு ஜன்னதஹு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கின்றான், இஸ்தஇத்தி வ தஸய்யனி லி இபாதி, நீங்கள் ரெடியாக இருங்கள், உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என் அடியார்களுக்காக. அவங்க நோன்பு வச்சு கொஞ்சம் சிரமப்பட்டுட்டாங்க, இங்க வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும், ராகத்தா இருக்கணும், அவங்களுக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றானா. ஐந்தாவதாக பெருமானார் சொன்னார், ஃபைதாக்கன ஆகிர லைலத்தின், முதல் இரவை சொல்கின்ற பொழுது அல்லாஹ் கருணை பார்வை கொண்டு பார்ப்பான். அந்த பார்வை யார் மீது பட்டு விட்டதோ அவர்களை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அஞ்சாவது ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அந்த ரமலானுடைய கடைசி இரவு வந்து விட்டால் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அப்ப சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஹிய லைலத்துல் கத்ர், ஒருவேளை இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்குமோ என்று கேட்டார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா அலம் தர இலல் உம்மாலி யஅமலூன் ஃபைதா ஃபரகு மின் அமாலிஹிம் உஃபு உஜூரஹும், லைலத்துல் கத்ர் இல்ல, அது வேற தனிச்சிறப்பிற்குரியது. கடைசி நாள்ல அடியார்கள் பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னா, பொதுவா வேலை செய்யறவங்களுக்கு எப்ப கூலி கொடுக்கப்படும், வேலை முடித்தவுடன் கூலி கொடுக்கப்படும் அல்லவா, அதை போன்று தன் அடியார்களுடைய அந்த ரமலானுடைய மாத நோன்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அவருடைய இரவு தொழுகைகள், ரமலானுக்கான இரவு தொழுகை நிறைவு பெற்றிருக்கின்றன. இது பெருநாளுக்குரிய இரவு. இந்த இரவில் அல்லாஹ்வுடைய பாவங்களை அனைத்தும் மன்னிக்கின்றான். இது அவர்கள் செய்த அமல்களுக்கான கூலியாக பார்க்கப்படும். அவர்களுக்கு கூலி கொடுக்கப்பட வேண்டும் அல்லவா. நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு உழைப்பாளியின் வியர்வை உலர்வதற்கு முன்பு கூலி கொடுத்து விடுங்கள், ரொம்ப தாமதப்படுத்தாதீங்க, அன்னைக்கு கூலி அன்னைக்கே கொடுத்துருங்க, அந்த மாசத்துக்கு கூலி அந்த மாசத்துல கொடுத்துருங்க, வார கூலியாக இருந்தால் அந்த கூலி அப்படியே கொடுத்துருங்க. சில பேர் சொல்லுவாங்க, அந்த டயத்துல கூலி கிடைக்கலன்னு சொன்னா நீங்க சம்பளத்தை கூட்டவெல்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் கொடுக்கறத ஒழுங்கான டயத்துல கொடுங்க அப்படின்னா. ஏன்னா அதை சொல்லி அவருக்கு எது தேவைகள், பிரச்சனை, கஷ்டங்கள் இருக்கும். யார்ட்டையாவது காசு வாங்கியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க, கடை வாங்கியிருப்பாங்க, கொடுக்கறதுல ப்ராப்ளம் வரும். அல்லாஹ் தாமதப்படுத்த வேண்டாம் என்று கூறுகின்ற மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அப்படியானால் நோன்பாளிகளுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா தாமதமின்றி மறுநாள் அதற்கு அடுத்த நாள்லாம் இல்ல, அந்த கடைசி இரவிலேயே முழுமையான கூலியை அல்லாஹ் வழங்குவதாக சொல்லப்படுகிறது. மேலும் சொல்லதான் சொல்றேன், நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், நம்ம ரமலான் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு மாதத்தை பெற்றிருக்கின்றோம் என்பதை முதல்ல நம்ம விளங்கணும். அப்படி விளங்கி அதனுடைய அந்தஸ்து உள்ளத்துல வரணும். அதை எப்படியாவது முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் வரும், ரமலான்ல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல துஆவுக்குன்னு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டு. ஸலாத்துன் லா துரத்து தஅவத்துஹும், ஒரு ஹதீஸ் வரும், பொதுவாகவே 3 நபர்கள் துஆவை அல்லாஹ் மறுக்கிறது இல்ல. அஸ்ஸாயிமு ஹத்தா யுஃப்திர், ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற வரை, வல் இமாமுல் ஆதில், நீதம் நிறைந்த தலைவர், வ தாவத்துல் மதுலூம், பாதிக்கப்பட்டவர், இவங்களுடைய துஆக்களை அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்யறான். அதுல நோன்பாளியின் துஆ, அதுல குறிப்பாக நோன்பாளி நோன்பு வைத்திருக்கின்ற நிலையில் அவர் எந்த நேரத்தில் கேட்டாலும் அல்லாஹ் துஆ ஒப்புக்கொள்கிறான். குறிப்பாக இந்த ஃபித்ரிஹி முஸ்தஜாபத்துன், அவர் நோன்பு திறக்கின்ற பொழுது அங்கீகரிக்கப்பட்ட துஆ அவருக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதால் தான் நாம் எல்லாம் நோன்பு திறக்க நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு அறிவிப்பு செய்யறது. நாம் ஆசைப்படுவதெல்லாம் அதுதான். நம்ம சீக்கிரமா வர்றோம், என்ன காரணம், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடணும். நமக்கு தேவைப்படக்கூடிய உணவுப் பொருட்களை தயார் செய்வதற்கு அல்ல, அது நம்முடைய இடத்துல இருக்கும், அது தானாக வந்துடும். ஏதோ தேவைப்பட்டா ஏதோ கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்ல. கஷ்டப்பட்டு நோன்பு வச்சுட்டு ஒரே கண்ட வடைகளை சாப்பிட்டு மீண்டும் கெடுத்துக் கொள்ள வேண்டிய தேவையில்லை, அப்படி ஒரு அவசியம் இல்லை. ஒரு குறைந்தபட்ச தேவைகளை கொண்டு பூர்த்தி செய்யணும். இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னமோ பசிச்சிருந்தா இது பண்ண நினைச்சிட்டு என்னத்தையாவது போட்டு அதுவும் கெடுதியான பொருளாக போட்டோம்னு சொன்னா ஃபாய்தா இல்லாமல் போய்விடும்.
நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதுறது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், 100 தடவை இஸ்திக்ஃபார் ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல மன்றாடி அழுது துஆ செய்யணும். யா அல்லாஹ், நான் எவ்வளவு பண்ணிட்டேன் வச்சுட்டேன், நீ எல்லாத்தையும் அறிஞ்சவன், நான் போய் யார்ட்டையும் சொல்ல முடியாது. நீ என்னுடைய ரப்பு, நீ மன்னிக்கவில்லையான நாங்க எங்க போக முடியும்? நீ மன்னிக்கலைன்னா நாங்க நஷ்டவாளிகள் ஆயிருவோம். யா அல்லாஹ் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லுகின்ற துஆவிலிருந்து நமக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் உள்ளவர்கள் நாம். யாருக்கு பிரச்சனை இல்லை? யாராவது பிரச்சனை இல்லைன்னு ஒரு ஆள் சொல்லட்டும். கோடீஸ்வரர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு தக்கவாறு பிரச்சனை, ஏழைகளுக்கு அவர்களுக்கு தகுந்தவாறு பிரச்சனை, முதலாளிகளுக்கு அவர்களின் தகுதிக்கு தக்கவாறு பிரச்சனை, தொழிலாளர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு தக்கவாறு பிரச்சனை, அரசர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு தக்கவாறு பிரச்சனை, சராசரி மக்களுக்கு அவர்களின் நிலைக்கு தகுந்தவாறு பிரச்சனை. பிரச்சனைகளும் கஷ்டங்களும் எல்லோருக்கும் அவர்களுடைய தேவையான சதவீதத்தில் இருக்கவே செய்கிறது. அப்ப யார்கிட்ட தான் கேட்கறது? ரப்பிட்ட கேட்கணும் நம்ம பிரச்சனைகள். அல்லாஹ்ட்ட சொல்லி, யா அல்லாஹ் இவற்றிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக, பாதுகாப்பாயாக, நோய் நொடிகளுக்கு ஷிஃபாவை. இப்படி துஆ செய்வதற்கு ஏற்றமான நேரம் நோன்பு திறக்கின்ற நேரம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்ம பார்க்கிறோம், ஒரு வியர்வை துளி உலர்வதற்கு முன்பு கூலி கொடுத்து விடுங்கள் கூறுகின்ற மார்க்கம். 14 மணி நேரம் கஷ்டப்பட்டு சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம உட்கார்ந்து அந்த அடியார்கள் துஆ செய்யறாங்கன்னு அல்லாஹ் விட்டுருவா? இன்னும் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் விட்டுருவாங்கிறது அல்ல, உங்களுடைய துஆவை அங்கீகரிப்பதற்காக அல்லாஹ் காத்திருக்கிறான் என்று சொல்கிறார். அல்லாஹ் துஆ அங்கீகரிக்கிறான் இல்ல, ரப்பு அங்கீகரிக்கிறப்பாக காத்திருக்கிறார். என் அடியார்கள் இடத்தில் என்ன கேட்க போகிறார்கள், நான் அதை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்தின் நிலை என சொல்லப்படுகிறது. மேலும் முஃமின்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த ஒரு இரவை தரான். இந்த மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம் என்பதற்கான அர்த்தத்தில் அது ஒன்று. புனித லைலத்துல் கத்ர் அந்த ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் சிறந்தது அல்ல, 1000 மாதங்களை விட சிறந்தது. குர்ஆன் ஷரீஃபின் விரிவிடார்கள் பல்வேறு கருத்துக்களை எழுதுவார்கள். 1000 என்று சொன்னது அன்றைய அரபு மக்கள் எண்ணிக்கையில் 1000 வரைதான் ஒரு பெரிய எண்ணிக்கை அவர்களை பொறுத்தவரை. அப்படித்தான் அவர்கள் அதுவரை எண்ணுவதே பெரிய விஷயமாக இருந்தது. எனவே அவர்களுக்கு தெரிந்த பழக்கமான அளவுகோலில் அல்லாஹ் சொல்கிறான். இல்லையானால் அது 10,000 விட சிறந்ததாக இருக்கலாம், 1,00,000 விட சிறந்ததாக இருக்கலாம், 1,00,00,000 விட சிறந்ததாக இருக்கலாம். இத்தனை அர்த்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை தான் ஹைருன் மின் அல்ஃபி ஷஹ்ரின், 1000 விட சிறந்தது. 1000ற்கு நிகரானது அல்லாஹ் சொல்லவிடல, 1000 விட சிறந்தது. எவ்வளவு விட சிறந்தது? அது அவர்களுடைய இஹ்லாஸும் நம்முடைய தக்வாவிற்கும் இஹ்லாஸிற்கும் தகுந்தவாறு அது 2000 தாண்டலாம், 3000 தாண்டலாம், 3 லட்சங்களையும் தாண்டலாம் முஃமின்களே. மேலும் அந்த மாசத்துல சிறப்புகளில் ஒன்று, இது போன்று நோன்பு வைப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவி செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த அவருக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை தர்றான். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அதே ஹதீஸின் பிற்பகுதியில் வரும், மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன், ஒரு நோன்பாளிக்கு ஒரு நோன்பு திறப்பதற்கு காரணமாக இருந்தால் கான லஹு மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி வ இத்க ரகபத்திஹி மினன் நார், அது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாகின்றது, நரகத்திலிருந்து அவர் விடுதலை செய்யப்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது. மூன்றாவது, வக்கான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி, அவருக்கு மின் கைர யன்தகிஸ மின் அஜ்ரிஹி ஷைஉன், யாருக்கு இவர் உதவி செய்தாரோ அந்த நோன்பாளிக்கு அல்லாஹ் என்ன சவாபை தருவானோ அதை போன்ற சவாபை இவருக்கும் தருகிறான். இப்படி சொல்றதுனால நோன்பாளியுடைய சவாபிலிருந்து ஒரு பார்ட்டி எடுத்து இவருக்கு கொடுக்கப்படுதுன்னு நினைச்சிடாதீங்க. அவருடைய சவாபில கை வைக்கிறதே இல்லை, அது அவருக்கு முழுமையாக கிடைக்கும். அதை போன்று அவருக்கு உதவி செய்ததால் அல்லாஹ் இவருக்கும் தருகிறான். அப்ப ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய உதவிகளுக்கு கூட எவ்வளவு பெரிய சவாப். ஷஹ்ருல் முவாசா, இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது அன்பை பரிமாறுகின்ற மாதம், அன்பை வெளிப்படுத்துகின்ற மாதம், ஒருவருக்கு உதவி செய்து கொள்கின்ற மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி உதவி செய்தால் என்ன கிடைக்கும் அதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. இப்படி சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் லைஸ குல்லுனா நஜிது மா நஃபத்துரு பிஹி அஸ்ஸாயிம், யா ரசூலல்லாஹ் இவ்வளவு நன்மை இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்களில் எல்லோரும் நாங்கள் ஒரு நோன்பாளிக்கு உதவி செய்கின்ற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்கின்றோம், ஏழைகள் அல்லவா, எங்கள்கிட்ட பெரிய அளவுல வசதி இல்லையே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு நோன்பாளிக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்தா தான் இது நீங்க நினைக்காதீங்க. யுஅத்தில்லாஹு ஹாதா ஸவாப் மன் ஃபத்தர ஸாயிமன் அலா மத்கதி லபனின் அவ் தம்ரத்தின் அவ் ஷர்பத்தின் மிம்மா, அல்லாஹ் அருளாளன் அல்லாஹ் எவ்வளவு யாருக்கெல்லாம் சவாபை தருவான்னு தெரியுமா? ஒரு சிறங்கை அளவிற்கு ஒரு மிடர் பால் கொடுத்து நீங்கள் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தால்
ஒரு பேரித்தம்பளத்தை கொடுத்து நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தால், ஒரு மீட்டர் கொஞ்சம் தண்ணீர் கொடுத்து நீங்க நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தால் அவருக்கும் அல்லாஹ் இந்த சவாபை தருவான். சொல்லிவிட்டு சலாச ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அவங்களுக்கே நான் மேல சொன்ன 3 கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டோம், நிறைய தந்து விடுதலை செய்யப்படுவாங்க, நோன்பாளிக்கு அல்லாஹ் சவாபு கொடுக்கிற மாதிரி இவருக்கும் அல்லாஹ் கொடுப்பான். ஆனா அதே சமயத்துல ஒரு நோன்பாளிக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்தா, ஒமன் அஷ்பா சாமிமன் சல்லல்லாஹு சொல்றாங்க, வயிறு நிறைய கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சகாஹுல்லாஹு மின் ஹவுதி, அவங்களுக்கு இவ்வளவு அவ்வளவுலாம் இல்ல, நாளை மறுமையில் என்னுடைய ஹவுதுல் கௌசர் தடாகத்திலிருந்து அல்லாஹ் நீர் கொடுப்பான். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? லா யதுமு ஹத்தா யதுல் ஜன்னா, சொர்க்கம் செல்கின்ற வரை தாகமே ஏற்படாது. தாகத்தின் உச்சத்தில் மனிதர்கள் இருப்பார்கள். கடல் நீரை பருகினாலும் தாகம் தீராத என்ற நிலையில் இருப்பார்கள். ஒரு 1/2 லிட்டர் தண்ணீருக்கு 500 ஆண்டுகள் அமல்களை கொடுத்து விட்டு கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரை வாங்கி கொடுக்கக்கூடிய மனநிலை ஏற்படும். 500 ஆண்டு இபாதத். அங்கே பொருட்கள் என்பது 10 ரூபா கொடுத்துட்டு தண்ணீர் வாங்கி சாப்பிட முடியாது. 20 ரூபா கொடுத்துட்டு இது கம்பெனி ஐட்டம் அப்பெல்லாம் சரி வாங்கி சாப்பிடுவதற்கு உண்டானது அல்ல. ஒரு கிளாஸ் டம்ளர் தண்ணீர் சில அமல்கள் தான் பேசப்படும். 100 வருஷத்திலே அமலை கொடு, 200 வருஷத்திலே அமலை கொடு, எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு 500 ஆண்டுகளின் அமலை கொடு, அப்பதான் 1/2 லிட்டர் தண்ணி கொடுக்க முடியும்னு சொன்னா தாகம் எவ்வளவு அதிகமாக இருக்கும். 500 லிட்டரை 500 ஆண்டுகளின் அமல்களை கொடுத்து விட்டு அந்த கொஞ்சம் தண்ணீர் வாங்கி குடிக்கிற மனநிலை தான் வரும். அவ்வளவு தாகம் இருக்கும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் மறுமையின் தாகம். ஆனால் அந்த நாளில் அல்லாஹ் என்னுடைய ஹவுதுல் கௌசர் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பான். நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு தாகம் தீர்றதுங்கிறது பிரச்சனை அல்ல, சொர்க்கத்துக்கு போறது வரைக்கும் அடுத்து தாகமே ஏற்படாது. என்ன பாக்கியம் மோமின்களே! எனவே நாம் இவைகள் எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் முன்னோர்கள் நோன்பு கஞ்சி காய்ச்சறது, நோன்பாளிகளுக்கு உதவி செய்யறதுலாம் இப்படி வந்தது. அந்த உம்மத்துல நற்காரியங்கள், சதக்கா, தான தர்மங்கள் வந்ததற்கான காரணம் இதுதான். மற்றவர்களுக்கு இதை அனுபவிக்கின்ற வாய்ப்பில்லை. ஒரு பக்கத்தில் நாம் இப்படி செய்வதால் நாம் யாரும் குறைந்து போய்விடவில்லை. யாரெல்லாம் ரமலான்ல தண்ணி வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாரெல்லாம் கஞ்சிக்கு காசு கொடுத்தாங்களோ கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, யாரெல்லாம் என்னென்ன உதவி செய்தார்கள் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதன் சொல்வதற்கு காரணம் அவருடைய வசதி ஒன்றும் குறையவே இல்லை, பன்மடங்கு கூடத்தான் செய்கிறது. அல்லாஹ் கொடுக்கிறான். கல்பில் அந்த எண்ணம் வேண்டும், கல்பில் அந்த எண்ணம் வேண்டும். தாராளமாக உதவி செய்யணும். ஏழை எளிய மக்களை இனம் கண்டிருந்து உதவி செய்யறது ஒரு விஷயம். அதே சமயத்துல ஒரு தகவலை நான் பதிவு செய்கிறேன். ஹராமான காசு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா எந்த மோமினுக்கும் கொடுக்காதீங்க, பள்ளிவாசலுக்கும் கொடுக்காதீங்க. உங்கள்ட்ட கேட்கிறோம் கொடுங்கன்னு சொல்லி அது வேறு. பள்ளிவாசலுக்கு கொடுங்க, மோமின்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதே சமயத்தில் இதையும் சொல்கிறோம், பியூர் ஹராம். ஏன்னா வட்டியில தான் இது பண்றேன், நான் செய்யற பிசினஸ் டோட்டலி நான் ஏதோ ஒண்ணு ஹராமான பிசினஸ் தான் பண்றேன்னு சொன்னா நீங்க செய்வதே தவறு. அது உங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். வேற யாருக்கும் கொடுத்து உங்களை சுத்தப்படுத்த நினைக்காதீங்க. அது எந்த வகையிலும் யாரும் சுத்தமாக முடியாது. இன்னல்லாஹ் தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிப். அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தை மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஹராம்களுக்கு எங்கும் வேலையே இல்லை. சதகா செய்வது, தான தர்மங்கள் செய்வது என்பதெல்லாம் நம்முடைய ஹலாலான வருமானங்கள், நாம் உழைத்து கஷ்டப்பட்ட பணம் அப்படின்னு அர்த்தமே தவிர எங்கேயோ 1 லட்சம் ரூபாய் திருடிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 99,000 சுத்தப்படுத்தவெல்லாம் முடியாது. இது அப்படிப்பட்ட இது வேற கவர்மெண்ட். எல்லாத்தையும் திருடிட்டு எவனாவது ஒருத்தன் அதுக்கு இருந்தா அவன் கொஞ்சத்தை எடுத்தவன அது சுத்தமாகிறதுக்கு இது நம்முடைய அரசாங்கம் அல்ல. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தூய்மையான பொருள், அது ஒரு சின்ன ஒரே ஒரு பேரித்தமரமா இருந்தாலும் அதற்கான அந்தஸ்து மரியாதை என்பது வேறு. மேலும் மோமின்களே, அத்தகைய புனிதமிகு ரமலான் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்மை நெருங்குகிறது. நாம் அந்த நாட்களில் நாம் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் பொருத்தமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மெம்பர்ல ஏறுகின்ற பொழுது ஆமீன் சொன்னாங்க. அது வழக்கமா அப்படி சொல்றது இல்லை. சஹாபாக்களுடைய பார்வை அதற்கு பதிலை தேடுவதை போன்று இருந்து யாரும் சொல்லாத என்ன காரணம் இன்னைக்கு இப்படி சொன்னீங்களே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஒன்றாக சொன்னார்கள், இதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, நான் ஆமீன் சொன்னேன். அதுல ஒரு துஆ என்னன்னு கேட்டா, ரமலானை கிடைக்க பெற்று யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் ரமலான் கழிஞ்சிருச்சோ போயிருச்சோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் ஆமீன் சொன்னேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அத்தகைய நிலை ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. ஏன்னு சொன்னா இறங்காத ரஹமத்துகள் எல்லாம் இறங்குறது கொட்டுகிற நேரத்தில் கூட இப்ப கூட நம்மளால இந்த ரஹமத்தை பெற முடியல, அதன் வழியாக மக்ஃபிரத்தை பெற முடியலன்னு சொன்னா வேறு எப்பொழுது பெற முடியும்? எனவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னதாக சொல்கிறார். அப்போ இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா
கடமையான நோன்புகள்ல நோ காம்ப்ரமைஸ், துளி அளவும் அதற்கு நம்ம நோன்பு விடுறதுக்கு காரணங்கள் தேடக்கூடாது. எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு மயக்க வரும், என்னென்னலாம் விடுறதுக்கான காரணங்கள், நான் அந்த வேலை செய்யறேன் அந்த வேலை செய்யறேன். நோன்பு வைக்கிறதுக்கு என்ன காரணங்களோ அதை பார்க்கணும். எந்த விஷயத்த வேலைனாலதான் நோ பிரச்சனையா, அந்த வேலையை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும். நோய் இருக்கா, நோய் நல்ல இஸ்லாமிய ஒரு மருத்துவர் சொல்லணும் இது நியாயமான காரணம் நோன்பை விடலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை. நாமவே முடிவு செய்துவிட்டு சின்ன சின்ன காரணங்களுக்காக நோன்பை விட முடியாது. எனவே ரமலானுடைய நோன்புல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே போல ரமலானுடைய இரவு நேர தொழுகையில முடிந்த அளவுக்கு நம்ம இரவு முழுக்க சஹாபாக்களுடைய வரலாறு வருகிறது. நாங்க எவ்வளவு நேரம் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா, சில சமயத்துல சகர் செய்யறதுக்கு அவசர அவசரமா செய்வோம், சுபுஹ் வந்துருமோன்னு சொல்லி பயத்துல. நம்ம ஒரு மணி நேரம், அதிகப்படியா 2 மணி நேரம், 8:30 மாஷா அல்லாஹ் 8:30 ஆரம்பிக்கிறோம், ஒரு 10:30 முடிக்கிறோம்னு வைங்க. அந்த ஒரு 2 மணி நேரம் இபாதத்தோட நம்மளால செய்ய முடியலன்னு சொன்னா நாம் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை எங்க பார்க்க முடிகிறது? குறையத்தானே செய்யுது. ஆரம்பத்துல இருக்கும், அப்புறம் குறையுது. கொஞ்சம் சிரமங்களை தாங்காம சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சொர்க்கம் சிரமங்களால் தான் சூழப்பட்டிருக்கு. நரகம் வேண்டுமானால் ஹுஃபத்தின் நார் பில் ஷஹவாத், மனோ இச்சைகளால் நரகம் சூழப்பட்டிருக்கு. சொர்க்கம் காண்பிக்கப்பட்டது. மலக்குமார்கள் பாக்குறாங்க, ஆகா இதுக்குள்ள யார் வராம போவா அப்படின்னு சொன்னாங்க. சொர்க்கத்துக்கு வெளியில இருக்கிறத பார்த்தாங்க, ஒருத்தன் கூட வர முடியாது போல இருக்க யோசிச்சாங்க. நரகம் காண்பிக்கப்பட்டது, இதற்குள் எப்படி வர முடியும், எப்படி கூட யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நரகத்தை சுற்றி இருப்பவைகள் காண்பிக்கப்பட்டது, ஒருத்தன் கூட தப்பிக்க முடியாது போல இருக்கு, எல்லாம் உள்ள வந்துருவாங்களோ என்று அஞ்சப்பட்ட. அப்படி ஒரு சூழல். கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கித்தான் ஆகணும். கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு சபர், பொறுமை. பொறுமை அப்படின்னா கஷ்டம் சோதனை வருகின்ற பொழுது அல்ல. சபருனால ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பொறுமை வேண்டும், ஒரு பாவத்தை விட்டு விலகுவதற்கு பொறுமை வேண்டும். கஷ்ட நஷ்டங்கள் வருகின்ற பொழுது பொறுமை. இப்பொழுது இந்த ரமலானுடைய மாதம் நோன்பு வைத்தல் என்ற அமலை செய்வதற்கு பொறுமை நம்மிடத்தில் வேண்டும். இரவு நேர தொழுகைகளை தொழுவதற்கான பொறுமை வேண்டும். அதுல நம்மளை கண்டிப்பா ஈடுபடுத்திக்கணும். அதே போல பாவத்தை விட்டு விலகி இருத்தல். கண்ட ஒரே பேஸ்புக் பார்த்தோம், வாட்ஸ்அப் பார்த்தோம், இன்ஸ்டாகிராம் பார்த்தோம், என்னென்னலாம் பார்த்தோம். ஒருவேளை அப்படி பார்த்திருந்தால் அது எந்த காலத்திலும் எந்த மாதத்திலும் பார்க்க கூடாது என்பது வேறு. குறைந்தபட்சம் ரமலான்லயாவது அதுக்கு கூட்டு போடணும் அந்த முசீபத்தை. அதை விட்டு வெளியே இருக்கணும். அதுல போய் திரும்ப திரும்ப நம்ம மண்டையை இது பண்ண கூடாது. நம்ம எதுல அதிகமா ஈடுபடுறோமோ அது நம்முடைய பிரெயின்ல உட்கார்ந்து இருக்கும், திரும்ப திரும்ப ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்கள், ஹராமான விஷயங்களை முழுமையாகவும், தேவையற்ற விஷயங்களை முடிந்த அளவிற்கு நாம் அதை தவிர்க்கணும். கொஞ்சம் மூளை ஃப்ரெஷ்ஷா வச்சிருந்தோம் சொன்னாதான் உள்ளம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கல்புல கண்ட குப்பைகளை வச்சுட்டு நம்ம என்ன அமல் செய்ய முடியும்? தொழுகையில் நிற்கும் போது எனக்கு ஏதோ சிந்தனை வருகிறது, நோன்பு இருந்து கொண்டே தவறான சிந்தனைகள் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் அந்த நேரத்துல ஏதோ கஷ்டப்பட்டு நிக்கிறமே தவிர நம்முடைய கல்புல இருந்து அதை எடுக்கல அப்படின்னு அர்த்தம். எனவே இது போன்ற தவறானவைகள் விட்டு நாம் கொஞ்சம் வெளியேறித்தான் இருக்கணும். ரமலானுடைய இபாதத்துகள்ல தனி கவனம் செலுத்தணும். குறிப்பாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதில் கவனம் செலுத்தணும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றில் வருகிறது, தினமும் ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதி முடிப்பாங்க. அஸ்வத் இப்னு யஸீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ரமலான்ல ஒவ்வொரு 2 இரவிலும் ஒவ்வொரு 2 இரவுக்கு ஒரு குர்ஆன், வஃபி கைரி ரமலான் ஃபி குல்லி 6 லயாலின், ரமலான் அல்லாத நாட்களில் 6 இரவுகளில் ஒரு குர்ஆனை முடிக்கும் பழக்கம் அவரிடத்தில் இருந்ததாம். நிறைய மகான்களுடைய வரலாறு, ஒவ்வொரு 2 இரவிற்கு ஒரு முறை ஹத்ம் செய்பவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி வரலாறு வரும், ரமலான்ல மட்டும் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட குர்ஆன் முடித்திருக்கிறார்கள். ரமலான்ல 40 தடவைகளுக்கு மேல் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். எங்க இருந்து நேரம் கிடைத்தது? பரக்கத்து சொல்லணும், இதுக்கு பெயர் தான் பரக்கத். கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் முஃமின்களே. எனவே கொஞ்சம் அதுல நாம் ரமலான்ல கவனம் செலுத்தணும். அதே போன்று பிறருக்கு உதவுகின்ற விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். அதுக்கு அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய சவாபுகளை மனதில் வைத்து மொத்தத்தில் சுருக்கமாக ஒரு வரியில் சொன்னார், அல்லாஹ் இந்த ரமலானை தன்னுடைய அடியார்களில் அவருடைய உயர்விற்காக, பாவமன்னிப்பிற்காக, அவங்களுடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு வழங்குவதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக ஆக வேண்டும். எல்லாம் அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த நசீபை தருவானாக. மீண்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்கிறேன், இன்று மக்ரிபில் பிறை பார்க்கப்படும், ரமலானுடைய பிறை பார்க்கப்பட வேண்டும். நாம் நேரடியாக பார்த்தால் அல்லது காலை சாஹிப் அவர்கள் பார்த்ததாக அறிவித்தார், இன்ஷா அல்லாஹ் ரமலான் இன்று மக்ரிபிலிருந்து ரமலான் தொடங்கிவிடும். இன்று இரவு இஷா தொழுகை, அதனால கொஞ்சம் தாமதமாக வச்சிருக்கிறோம். முதல் நாளுங்கிறதுனால 9 மணிக்கு வச்சிருக்கிறோம்.
பிறை பார்க்கப்பட்ட தகவல் இருந்தால் இஷா தொலைக்கு பின்பு தராவி தொலை இருக்கும். இல்லைன்னு சொன்னா இஷா தொழுதுட்டு போயிருவோம். நாளையிலிருந்து இஷாவுடைய ஜமாத் சரியாக 8:30 நடக்கும். நாளையிலிருந்து இஷாவுடைய ஜமாத் சரியாக 8:30 நடக்கும். அப்படியே தொடர்ந்து தராவி தொலை இன்ஷா அல்லாஹ். பிறையுடைய தகவலை பொறுத்தவரை காலி சாப் அவர்களுடைய அறிவிப்பு ஜமாத்துலமா போன்ற சபை ஜமாத்துலமா அதை தெளிவாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். நம்ம பல்வேறு வழிகளில் அந்த அறிவிப்புகளை உங்களுக்கு நாம் செய்து விடுகின்றோம். இதை தவிர்த்து அங்கு இங்கு என்று ஏதேனும் குழப்பங்களுக்கு அறவே இடமளிக்க வேண்டாம். அது அனாவசியமற்றது, தேவையற்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் என்று ஷானுவத்தால புனித ரமதானின் பரக்கத்தை, அதனுடைய பரக்கத்தினாலே அல்லாஹ் நாம் அதை முழுமையாக அடைந்து ஒரு நசீபை எல்லாம் அல்லாஹ் நமக்கும் உலகில் உள்ள அனைத்து மூமின்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.